கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 89 பரம்பொருள் தத்துவம். பரதந்திரமான பசுவென்று ஜீவனானவன் கூறப்படுகிறான். அத்தகைய அந்த ஜீவனானவன் தேக கூட்டினுள் தங்கியிருந்த வண்ணமே ஸ்ரீ பரமசிவனால் ஆட்சி செய்யப்பட்டு வருகிறான். வேதாகமங்களை கற்றுத் தேர்ந்தவர்கள் அந்த ஜீவனுக்கு 5 அவஸ்தைகள் இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். எண்ணிக்கை இல்லாதவைகளான அந்த ஜீவன்கள் சம்சாரத்தின் வசமாக இருந்து வருகின்றன. அவற்றில் சில ஜீவன்கள் கேவலமென்றும் சில சகலமென்றும் சில சுத்தமென்றும் கூறப்படும். அந்த ஜீவன்களின் எந்த இறைவன் தம் கருணா கடாட்சத்தினால் கை தூக்கிவிட விரும்புகிறானோ அந்த ஜீவனிடத்தில் மாயை சிறிதும் கிட்ட நெருங்குவதில்லை. அந்த ஜீவனானவன் எப்போதும் நல்ல காரியங்களையே செய்து வருவான். அதனால் அவன் சைவ சாஸ்திர நெறிகளில் கை தேர்ந்தவனாக விளங்கி நம்பிரானிடம் எச்சமயத்திலும் பக்தி செலுத்தி அவரிடமே தன்னுடைய உள்ளத்தை நிலைநிறுத்தி சிறந்த சிவ பக்தனாக ஆகிவிடுகிறான். அவனுக்கு இறைவனிடமிருந்து எப்போதெல்லாம் மனம் விலகிச் செல்லுகிறதோ அப்போதெல்லாம் அவன் சிவன் கோவிலுக்குச் சென்று சிவ கைங்கரியம் முதலான சிவ புண்ணியங்கள் பலவற்றையும் செய்து சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை ஆராதனை முதலானவற்றையும் செய்து நிறைவேற்றி தம் மனதை சிறந்த சிவபக்தியிலேயே ஈடுபடும்படி செய்து கொள்வான். மற்றும் சிவபக்தியில் ஈடுபட்டுள்ள மகாத்மாக்களையும் அவன் திருப்தி செய்வித்து மகிழ்வான். மேலும் அவன் தன் உடம்பில் விபூதி ருத்ராட்சங்களை அணிந்து கொண்டும் ஸ்ரீ பஞ்சாட்சர மகாமந்திரத்தை சதா சர்வ காலமும் தியானித்து கொண்டும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் அபயம் அளிப்பவனாகவும் இருந்து வருவான். இம்மாதிரியான நெறிகளில் எவன் வழுவாமல் நடந்து கொள்கிறானோ அவன் ஜீவன் முக்தன் என்று சொல்லப்படுகிறான். அப்படிப்பட்டவனே ஞானி. அவனே வைராக்கிய சித்தம் உள்ளவன். அவனே சிறந்த புத்தி கூர்மை உள்ளவன். அவனே சகல உலகங்களிலும் வணங்கி வழிபடத்தக்கவன். மூவுலகங்களிலும் அவனுக்கு ஒப்பானவர்கள் வேறு யாருமே கிடையாது. அவனை வணங்கி வழிபடுவது ஆண்டவனையே வணங்கி பூஜிப்பதற்கு நிகராகும். அவனை நிந்தனை செய்தாலோ ஆண்டவன் நிந்திக்கப்பட்டவராக ஆகிறார். அவனுடைய நாக்கின் முனையில் இருந்து கொண்டு இறைவன் தானே நேரில் ஆகாரத்தை உட்கொள்கிறார். அவனை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் எல்லாம் தங்கள் தங்கள் பாவங்களிலிருந்தும் விடுபட்டவர்களாக ஆகிறார்கள். ஆகையால் ஞானத்தினால்தான் மோட்சம் கிட்டும் என்பது சத்தியமான வார்த்தையாகும். இத்தகைய ஞானசீலனுக்கு மூவுலகங்களிலும் அடைய முடியாதது ஒன்றுமே இல்லை. இவ்வாறு கூறிய சூத முனிவரை நோக்கி சௌனகர் முதலான முனிவர்கள், மகா முனிவரே, பசு பாசம் ஆகியவற்றைப் பற்றி தாங்கள் இப்போது எங்களுக்கு கூறி விளக்கினீர்கள். இனி இந்த உலகத்தில் மனிதர்கள் எதை அறிந்து வைத்திருந்தால் மறுபிறவியை அடைய மாட்டார்களோ அத்தகைய பதியை பற்றி தாங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். சிவபெருமானின் மகிமைகளை கேட்டவுடனேயே மனிதர்கள் அனைவரும் கிருத்தார்த்தர்களாகி விடக்கூடியதான பதியை பற்றி இப்போது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சூத முனிவர் கூறத் தொடங்கினார். தவசீலர்களே, கணக்கில்லாத சிறப்புகளுக்கு
உதார புருஷனாக இருப்பவரும் சகல நற்குணங்களுக்கும் கடலாக இருப்பவரும் விஸ்வங்களை பெருக்கியவருமாகிய ஸ்ரீ பரமசிவன் ஒருவர் இருக்கிறார். அவரே ஆதியில் உலகங்கள் அனைத்தையும் சிருஷ்டி செய்து அவற்றை பாதுகாத்து நடத்தி வந்து இறுதியில் அவற்றை தமக்குள்ளாகவே அடக்கியும் கொள்ளுகிறார். அப்பெருமானுக்கு ஏராளமான கண்கள், முகங்கள், கைகள், கால்கள் இருக்கின்றன. மேலும் அவர் சர்வஜரும் சர்வகர்த்தரும் சச்சிதானந்த ஸ்வரூபியும் பரிபூரணரும் பரஞ்சோதியும் பசு பாசங்களை நீக்கியருள்பவரும் அனாதியாகிய மாயையினால் சம்பந்தப்படாதவரும் மகாபிரபுவும் சகல இடங்களிலும் வியாபித்திருப்பவரும் நித்திய தன்மை படைத்தவரும் ஆவார். மேலும் அப்பெருமானானவர் உபாதி பேதத்தினால் சகலர் என்றும் நிஷ்கலர் என்றும் நிஷ்கலங்கர் என்றும் சக்ரியர் அதாவது கிரியையோடு கூடியவர் என்றும் பலவிதமான பேதங்களில் கூறப்படுகிறார். சிவம், அமூர்த்தி, மூர்த்தி, கர்த்தா, கர்மா ஆகிய இந்த 5 சாதாக்கிய மூர்த்திகளும் ஸ்ரீ சிவபெருமானிடமிருந்து தோன்றியவைகளே. அப்பெருமான் சத்யோஜாதம், வாமதேவம், தத்புருஷம், அகோரம், ஈசானம் முதலான பஞ்சபிரம்ம மூர்த்தியும் சர்வஜ்ஞ சக்தி, நித்திய திருப்த சக்தி, அநாதி போத சக்தி, ஸ்வதந்தர சக்தி, அலுப்த சக்தி, அனந்த சக்தி முதலான சடங்க சக்தி மூர்த்தியும் சதாசிவ மூர்த்தியும் மகா சதாசிவ மூர்த்தியுமாக இருந்து வருகிறார். இவ்வாறாக அவருக்கு 25 மூர்த்திகள் இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்றன. ஓம் நம சிவாய. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.